நல்லவை கேட்போம் நமது சேனலில் துன்பம் இல்லாத சுகம் எது என்பதை கேட்போம். தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்ததான குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு பிறந்ததோ அப்படி அது பிறந்தது முதல் மரணம் அடையும் வரை அதனுடைய கஷ்டங்கள் எப்படிப்பட்டது என்பதை கேட்போம். குழந்தை தாயினுடைய வயிற்றிலிருந்து பூமியில் வந்து விழுகிறது மிகவும் கஷ்டப்பட்டு. அப்படி பிறந்த குழந்தைக்கு தன்னால் திரும்பவும் முடியாது, திரும்பி படுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி கிடையாது. ஒரு அறுப்பு எடுத்தால் சொரிந்து கொள்ள முடியாது. தன் விருப்பப்படி தன்னுடைய ஸ்நானம், பானம், ஆகாரம் இவற்றை செய்து கொள்ள முடியாது. அடுத்தவருடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போலே அதனுடைய ஸ்நானமும், அதாவது குளிப்பது, குடிப்பது, ஆகாரம் எடுத்துக்கொள்வது எல்லாமே அப்படிதான் ஏற்படும். இப்படியே இந்த குழந்தை வளருகிறது. மூத்திராதிகள் மலம் மூத்திரம் முதலான அசுத்தமான படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறது. எறும்பு, கொசு முதலியெல்லாம் கடித்தாலும் அதை தடுக்க முடியாமல் தவிக்கிறது. இப்படி இந்த குழந்தை வளர்ந்து ஒரு பருவத்தை அடையும் பொழுது அஞ்ஞானம், அறியாமை என்கிறதான ஒரு இருள் அதை மூடிக்கொள்கிறது. அந்த அஞ்ஞானத்தினால் அந்த குழந்தை ஒரு மூடனாக, நான் யார், எங்கிருந்து வந்தேன், இனி எங்கே போவேன், எதற்கு கட்டுப்பட்டவன், எது தர்மம், எது அதர்மம், நாம் செய்ய வேண்டியது என்ன, குற்றம் எது, நல்லது எது, இப்படி எதையும் தெரிந்து கொள்ளாமல், அதாவது அறிய முடியாமல் இருக்கிறான். ஒரு மிருகங்களைப் போல, அதாவது ஆகார, நித்ரா, பயம், மிதுனம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த நான்கும் ஒரு மிருகம், விலங்குகள் முதல் மனிதர்கள் வரை எல்லா பிராணிகளுக்கும் சமானமானது. அதாவது ஆகாரம், உணவு சாப்பிடுவது, நித்ரா தூங்குவது, பயம் தன்னுடைய உயிர் பயம், பிராண பயம் எப்பொழுதுமே தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடியது. அதனால் ஏற்படக்கூடியதான ஒரு தீங்கினால் ஏற்படக்கூடியதான ஆபத்துக்களால் ஏற்படக்கூடியதான ஒரு பயம். அடுத்தது மிதுனம், தன்னுடைய இனப்பெருக்கங்கள். இது எல்லாவற்றிற்கும் சமானமானது. அவற்றை அனுபவிக்கிறான். அதன் மூலமாக ஏற்படக்கூடிய துக்கங்களையும் அனுபவிக்கிறான். அஞ்ஞானம், அறியாமை என்பதனுடைய மாறுதல் தான் தமோகுணம். அந்த தமோகுணத்தினால் அவன் கெட்ட காரியங்களை செய்கிறான். வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள நல்ல காரியங்களை செய்வது கிடையாது. அதனால் இம்மையிலும் மறுமையிலும், இந்த லோகத்திலையும் வேறு லோகங்களையும் கஷ்டத்தையே அனுபவிக்கிறான், துன்பத்தையே அடைகிறான். பிறகு இப்படி வளர்ந்து வந்ததான இந்த குழந்தை இப்படி துன்பப்படும் பொழுது வளர்ந்து அவனுக்கு முதுமை பருவம் ஏற்படுகிறது. அப்பொழுது வாலிபனாக இருந்தவன் உடல் மெலிந்து, உடல் கட்டுகள் தளர்ந்து, பற்கள் உதிர்ந்து, தலை நரைத்து, கண் பார்வை மங்கி, இவனுடைய கருவிழிகள் எல்லாம் உள்ளே சென்று உடல் நடுங்கி, எலும்புகளால் தன்னுடைய உடலானது வெளிப்படும்படியாகவும், முதுகெலும்பு வளைந்தும், ஜீரண சக்தி இல்லாமலும், உணவு சரியாக ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ள முடியாமலும், எடுத்துக்கொண்ட ஆகாரங்கள் ஜெரிக்காமலும், தன்னால் நடந்து செல்ல முடியாமலும், எழுவதற்கும் உட்காருவதற்கும் மிகவும் கஷ்டப்படக்கூடியவனாகவும், காது கேட்காமலும், வாயில் சரியாக பேச முடியாதவனாகவும், இந்திரியங்கள் இவன் சொல்லும்படி, அதாவது புலன்கள் இவனுக்கு கட்டுப்பட்டு இயங்காமலும் இவன் மிகவும் கஷ்டப்படுகிறான். அப்பொழுது தன்னுடைய உடம்பு, தன்னுடைய உடலில் இருந்த புலன்கள் நன்றாக வேலை செய்து நன்றாக இருந்த காலத்தை, நல்ல சுகங்களை அனுபவித்த காலத்தை நினைத்து இவன் உருகுகிறான். இவனுடைய சுவாசங்கள் ஒரு நிலையான தன்மையில் இல்லை.
துக்கம் ஏற்படுகிறது. உட்கார்ந்தால் எழுந்துக்க முடியவில்லை, எழுந்தால் உட்கார முடியவில்லை. பிறருடைய உதவி அவசியமாக தேவைப்படுகிறது. தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் இவர்கள் எல்லோரும் அவமதிக்கிறார்கள். ஒருவருடைய ஒரு உதவி இல்லாமல் எந்த காரியங்களையும் இவனால் செய்ய முடியலை. இவனுக்கு எந்த சக்தியும் இல்லை. இவனை சுற்றி இருக்கக்கூடிய வேலைக்காரர்களும் உறவினர்களும் இவனை வெறுப்பாக பார்க்கிறார்கள். இப்படி இளமை பருவத்தில் நாம் எப்படி இருந்தோம் என்பதை நினைத்து மனதில் மிகவும் துக்கப்பட்டு வெதும்பி பெருமூச்சு விடுகிறான். இப்படி பல துன்பங்களை இவன் அனுபவிக்கிறான். இப்படி அனுபவித்த அவனுக்கு மரண தசை ஏற்படுகிறது. அதாவது வயது முதிர்ந்து மரணம். இந்த மரணம் ஏற்படக்கூடிய காலத்தில் இவனுக்கு ஏற்படக்கூடியதான துன்பங்கள், கை, கால்கள், கழுத்து இதெல்லாம் கட்டு விடப்படுகிறது. அதாவது கட்டாக இருந்ததெல்லாம் தளர்ந்து விடுகிறது. பெரும் நடுக்கம் ஏற்படுகிறது. சிறிது நேரம் நினைவாற்றல் இருக்கிறது, சிறிது நேரம் நினைவாற்றல் அழிந்து விடுகிறது. அறிவு சரியாக வேலை செய்வதில்லை. மனைவி, மக்கள், வீடு, இப்படி மற்ற சொத்துக்கள் எல்லாமே என்னாகுமோ என்றதான ஒரு கவலை ஏற்படுகிறது. இவனுக்கு ஒரு பெரிய வியாதி. அந்த வியாதி யமபானங்களால் ஏற்படக்கூடியதான துன்பங்கள். அதனால் இவனுக்கு கண்கள் சுழல, கை கால்கள் உதறிக்கொண்டு, நாக்கும் உதடும் உலர, இந்த உதான வாயு என்பது இது மேலே எழும்பி இது இவனை கட்டப்படுத்துகிறது, துக்கத்தை கொடுக்கிறது, துன்புறுத்துகிறது. கண்டம், அந்த தொண்டையானது அடைத்து குறுகுறு என்று ஒரு சப்திக்க ஒரு பெரிய தாபம் ஏற்படுகிறது. அவனுக்கு பெரிய பசி, பெரிய தாகம் எல்லாம் ஏற்படுகிறது. இந்த நிலைமையில் யமகிங்கரர்கள் வந்து அவனை பிடித்து இழுத்து அவனுடைய உயிரை அந்த உடலிலிருந்து பிரித்து எடுக்கிறார்கள். அதனால் இவன் மிகவும் கஷ்டப்படுகிறான். அந்த வேதனையை அனுபவிக்கிறான். அனுபவித்து அந்த உடலை விட்டு பிரிந்து வெளியே வந்து ஒரு யாத்தனா தேகத்தை அடைகிறான். யாத்தனா சரீரம் என்ற சரீரத்தை இவன் அடைகிறான். அதாவது குழந்தை பிறக்கும் பொழுது ஏற்படக்கூடியதான கஷ்டம், பிறப்பதற்கு முன்பாக தாயின் கர்ப்பத்தில் அந்த வயிற்றில் அனுபவித்ததான கஷ்டங்கள், துக்கங்கள், பிறந்து வளர்ந்த பிறகு முதுமை ஏற்பட்டதுடன் அவனுக்கு ஏற்பட்டதான கஷ்டங்கள், முதுமையில் அவன் கஷ்டத்தை அனுபவித்து மரணத்தை அடையும் போது அந்த மரண காலத்தில் ஏற்படக்கூடியதான துக்கங்கள், கஷ்டங்கள், இந்த மரணம் அடைந்து அந்த உயிரானது, அந்த ஆத்மாவானது ஒரு யாத்தனா சரீரம் அப்படிங்கிறதான வேற ஒரு சரீரத்தில் அது புகுந்து கொள்கிறது. அந்த தேகத்தை அடைகிறான். இப்பொழுது அந்த தேகத்தில் ஏற்படக்கூடியதான கஷ்டங்கள், அந்த யமகிங்கரர்கள், யமபடர்கள் அந்த யாத்தனா சரீரத்தில் இருக்கக்கூடியதான அந்த ஜீவாத்மாவை, அந்த சரீரத்தோடு இருக்கக்கூடியதான அந்த ஜீவாத்மாவை தன்னுடைய பாசக்கயிற்றால் நன்றாக கட்டி தரதரதென்று இழுத்துச் செல்வார்கள். தடியால் அடிப்பார்கள், அருவாளால் வெட்டுவார்கள், கத்தியால் கூறு போடுவார்கள். இப்படி இவனுடைய பாவத்தினுடைய பலனாக அவன் அந்த மாதிரியான நரக வேதனைகள் எல்லாம், துன்பங்களை எல்லாம் அவன் அனுபவிக்கிறான். அந்த துன்பங்கள் எல்லாம் இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது. அப்படி தன்னுடைய பாவத்தின் பயனை அவன் அனுபவிக்கிறான். புண்ணியம் செய்தவர்கள் சொர்க்கம் செல்கிறார்கள். சொர்க்கத்துக்கு சென்று அங்கு சுகத்தை அனுபவிக்கிறார்கள். ஆனால் அங்கு சுகத்தை அனுபவிக்கும் பொழுதும் அவர்களுக்கு ஒரு துக்கம் ஏற்படுகிறது, கவலை ஏற்படுகிறது. க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விசந்தி. அதாவது இவர்கள் செய்த புண்ணியத்தினால் ஏற்பட்ட இந்த சுகம், இந்த புண்ணியம் கழிந்த பிறகு இவன் மறுபடியும் இந்த பூலோகத்தில் வந்து பிறக்க வேண்டும் என்ற ஒரு பயத்தினாலேயே அந்த சுகத்தை அனுபவிப்பார்கள். அதனால் அதுவே அவர்களுக்கு பெரிய துக்கம். புண்ணியம் செய்தவர்கள் நன்றாக ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியாது. இப்படி நரக துன்பங்களை எல்லாம் அனுபவித்து மீண்டும் கர்ப்பத்தில் பிரவேசித்து பிறக்கிறான். பிறந்தவுடனேயோ குழந்தை பருவம், வாலிப பருவம், நடுவயது, முதுமையிலோ அவன் வந்து இறக்கிறான், மரணத்தை அடைகிறான். இப்படி பிழைத்திருக்கக்கூடிய காலத்தில் சம்பாதிக்கக்கூடியது, சம்பாதித்த பணங்களை, அந்த ஐஸ்வர்யத்தை காப்பாற்றுவது, அதை அழிய விடாமல் பார்த்து கொள்வது,
தன் இஷ்டமானவர்கள் கொடுப்பது, அதனால் ஏற்படக்கூடிய துன்பத்தை அனுபவிப்பது, இப்படி பலவிதமான துன்பங்களை அவன் அனுபவித்து கொண்டே இருக்கிறான். எது இன்பம் என்று நினைக்கிறானோ அதுவே அவனுக்கு துன்பமாக மாறுகிறது. மனைவி, மக்கள், நண்பர்கள், பொருள், வீடு, நிலம், இது எல்லாம் அவனுக்கு துக்கத்தை உண்டாக்குகிறது, சுகத்தை கொடுப்பதில்லை. இதனால் சம்சாரம் என்ற துக்கத்தை வெயிலால் தகிக்கப்பட்ட ஒரு அலை போல ஜீவர்களுக்கு இருக்கக்கூடியதான இது. இந்த துன்பமில்லாத சுகம் இறைவனை அடைவது, பகவத் பிராப்தி. அதில்தான் துக்கமில்லாததான ஒரு நித்தியமான சுகமானது கிடைக்கிறது. அதை தான் அடைய வேண்டும். மற்றவை நாளை கேட்போம்.